எல்லோருக்கும் வணக்கம். ஹோமியோபதி ஆர்களிலிருந்து 68வது கோட்பாடு இதை பார்க்கலாம். இந்த கோட்பாடு என்ன சொல்கிறது? இது புதியதாக ஒரு சிறிய தகவலை சொல்கிறது. இதுவரை சொல்லாத தகவல், பழைய தகவல் சேர்ந்து வருகிறது. என்ன தகவல் என்று பார்க்கலாம். உடலில் உள்ள இயற்கையினால் வந்த நோயினை ஒரு செயற்கை மருந்தினால் மட்டுமே குணப்படுத்த முடியும். ஒரு இயற்கை வியாதியினை இன்னொரு இயற்கை வியாதியை ஏற்படுத்தி குணப்படுத்த முடியாது என்பதை ஏற்கனவே பார்த்தோம். அப்படி ஒரு செயற்கை வியாதியினை ஒரு மருந்தின் மூலமாக உருவாக்கி உடலில் கொடுக்கும் பொழுது அந்த நோய் இயற்கை நோய், உடலில் ஏற்கனவே இருந்த இயற்கை நோய் குணமாகிறது. அந்த இயற்கை நோயை குணப்படுத்த செயற்கையாக கொடுத்த மருந்து சிறிய அளவில் கொடுக்கிறது. மிக மிக சிறிய அளவிலே கொடுக்கப்படுகிறது. பொதுவாக பல ஹோமியோபதி மருத்துவர்கள் தினம் மருந்தை சாப்பிட சொல்வார்கள். ஆனால் நான் எனது நோயாளிகளுக்கு நான் கொடுக்கும் மருந்து மாதம் ஒரு முறை, இல்லை குழந்தைகள் என்ன வாரம் 2 வாரத்திற்கு ஒரு முறை தான் கொடுப்பேன். தினமும் மருந்து சாப்பிட சொல்லுவதில்லை. அப்படி சிறிய அளவில் கொடுக்கும் பொழுது அந்த நோய் முழுவதுமாக குணமாகிறது. எந்த நோய் இயற்கையில் உருவாக்கப்பட்ட நோய் முழுவதுமாக குணமாகிவிடும். இந்த செயற்கை மருந்தினால் வந்த நோயும் உடனே குணமாகிவிடும். அதற்கு உடல் எந்தவித வேலையும் செய்ய தேவையில்லை. ஏனென்றால் மிக மிக குறைந்த அளவில் மருந்து உடலுக்கு கொடுக்கும் பொழுது அந்த சிறிய அளவு மருந்து இயற்கையினால் வந்த நோயையும் குணமாக்கிவிடும். இதுவும் தானாகவே உடலை விட்டு போய்விடும். பின்பு அந்த மனிதனுக்கு முழு ஆரோக்கியம் திரும்ப கிடைத்துவிடும். நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்த வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.